என் மனைவி சேர்த்து 7. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லலாமா? தொடர்ந்து ஊழியத்திற்காக பிரயாசப்படுங்கள், அர்ப்பணிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சொல்லிக் கொடுக்குற பாடத்தை திரும்ப திரும்ப மனதில் பதிய வைங்க. சொல்லிக் கொடுக்குற சத்தியத்தை மனதில் பதிய வைங்க. மிகவும் பிரயோஜனமான காரியங்களை நம்ம போதிக்கிறோம். அதையெல்லாம் மனசில் வைத்து அதை திரும்ப திரும்ப நீங்கள் அறிக்கை பண்ணுவீங்கன்னா நீங்கள் ஒரு வெற்றியுள்ள ஒரு தேவனுடைய பிள்ளையாக நீங்கள் இருக்க முடியும். ஆமேன். வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவனாக நீங்கள் இருக்க முடியும். ஜெயிக்கிற கிறிஸ்தவனாக நீங்கள் இருக்க முடியும். அதனால தான் அடிக்கடி சொல்லுவோம், உங்கள் நம்பிக்கையில் யார் கை வைத்தாலும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். உங்கள் நம்பிக்கையை யார் உடைக்க நினைத்தாலும் நீங்கள் விட்டு கொடுக்காதீங்க. நான் சொல்லுறது புரியுதா? உங்கள் நம்பிக்கையில் யார் கை வைத்தாலும் என்ன செய்யக்கூடாது? விட்டு கொடுக்கவே கூடாது. எத்தனை பேர் பரலோகம் போவீங்க? எத்தனை பேர் பரலோகம் போவீங்க? நல்லா கை தூக்குங்க. அரைகுறையை தூக்குனா என்ன அர்த்தம்? நம்பிக்கை இல்லையா? கையை கீழே போடுங்க. எதனால் பரலோகம் போகிறீங்க? எதனால் பரலோகம்? இப்படி எதை வைத்து பரலோகம் போகிறீங்க? உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க. உங்களுடைய பெயரானது பரலோகத்தில் கிருபையினால பரலோகத்துக்கு போக போகிறோம். எதனால சொல்லுங்க? இரக்கத்தினால, கிருபையினால. உங்க கிரியைகளின் பரிசுத்தத்தினால பரலோகத்துக்கு போகிறது கிடையாது. நான் பரிசுத்தமாக வாழுறேன்னு நீங்கள் நம்புறதுனால மட்டும் பரலோகத்துக்கு போயிட முடியாது. விசுவாசம் இல்லாமல் பரிசுத்தமாக வாழ்ந்து ஒரு மாற்றம் நடக்காது. நான் சொல்கிறேன் பாருங்க, அநேக பரிசுத்தவான்களுடைய ஜெபம் கேட்கப்படுவதில்லை. காரணம், அநேக பரிசுத்தவான்களுடைய ஜெபத்தில் விசுவாசம் இல்லை. எல்லாம் கவனிக்கிறீங்களா? அநேக பரிசுத்தவான்களுடைய ஜெபத்தில் என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. பரிசுத்தவான்கள் உணர்றாங்க, ஆனால் கர்த்தர் அற்புதம் செய்வார்னு அவங்க நம்ப முடியல அவங்களால. இன்னும் சில பேர் எப்படி இருக்கிறாங்கன்னா, பரிசுத்தவான் என்று சொல்கிறாங்களே ஒழிய அவங்க தைரியமாய் விசுவாசமாய் ஜெபிப்பது கிடையாது. காரணம், அவங்க நம்பிக்கையில் ஒரு குளறுபடி இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை என்கிட்ட கொஞ்சம் ஒரு குறை இருக்குன்ற எண்ணத்திலே வாழ்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் தன்னை பரிசுத்தவான் என்று சொல்ல பயப்படுறாங்க. நீதிமான் சொல்லவே பயப்படுறாங்க. இப்போ நான் உங்களை கேட்குறேன், எத்தனை பேர் நீதிமானாக இருக்கீங்க? கைது கொள்ளாமா? எத்தனை பேர் நீதிமான்? நம்பிக்கை இல்லையா? எத்தனை பேர் நீதிமான்? என்ன பயம் உங்களுக்கு? நீதிமான் சொல்ல என்ன பயம்? பாட்டு பாடினா பாடுவீங்களா? பாடுங்க. நீதிமான் நான் நீதிமான். ஏங்க பாட்டு பாடும்போது நீதிமான் சொல்றீங்களா? அப்போ மட்டும் ஒன்று கர்த்தருக்கு குற்றம் வந்துடாதா? குறை வந்துடாதா? அதாவது இதெல்லாம் பிசாசுனுடைய தந்திரம். என்ன தெரியுமா? தன்னை பாவி என்று சொல்வதற்கு தீவிரமாயும் தன்னை பரிசுத்தவான் என்று சொல்வதற்கு தாமதமாயும் இருக்கும்படி பிசாசு செய்திருக்கிறான். எத்தனை பேருக்கு நான் சொல்ற விஷயம் புரியுது? எப்படி கேட்கிறதற்கு வேகமாயும் பேசுகிறதுக்கு தாமதமாயும் இருக்கணும் வசனம் இருக்குல்ல, அதை எப்படி சொல்றேன் நான்? எப்படி சொல்றேன்னா, தன்னை பாவி என்று பேசுவதற்கு ஜனங்கள் தீவிரமாயும் தன்னை பரிசுத்தவான் என்று சொல்வதற்கு தாமதமாயும் இருக்கிறார்கள். பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்கன்னா, எப்படிங்க சொல்றது? நம்மகிட்ட பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்மை வஞ்சிக்கிறவர்களா இருப்போம் வசனம் இருக்குதே, அப்புறம் எப்படி பரிசுத்தவான் என்று சொல்வது? நான் கேட்குறேன், இயேசுவின் ரத்தம் பொய்யா? அப்ப இயேசுவின் ரத்தம் கழுவிடுச்சுன்னு சொல்றீங்களா? அது தப்பா பொய்யா? எத்தனை பேர் இயேசுவின் ரத்தம் கழுவி இருக்கு நம்புறீங்க? ஹல்லேலூயா. என்னை நீதிமானாய் மாற்ற அவர் பாவமானார் எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறீங்களா? அதை நம்பினால் நீங்கள் நீதிமான் தான், நீங்கள் பரிசுத்தவான் தான். கிரியையினால் அல்ல, தேவ கிருபையினால, அவர் இரத்தத்தினால, அவர் பாடுகளினால நீங்கள் பரிசுத்தவான்கள், நீங்கள் நீதிமான்கள். ஆமேன். நல்லா கவனிங்க. இந்த யாருடைய ஜெபம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குன்னு கேட்டால், யாருடைய ஜெபம் பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்குன்னு கேட்டால், ரெண்டுக்கு வித்தியாசம் சொல்கிறேன். சிலருடைய ஜெபம் பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்குது, சிலருடைய ஜெபம் அதிகாரம் உள்ளதாக இருக்கிறது. யாருடைய ஜெபம் பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கும்னா, தன்னை பாவின்னு உணர்றவங்களுடைய ஜெபம் பிச்சை எடுக்கிற மாதிரியே இருக்கும். அப்பா ஏதாவது செய்யுங்கப்பா, கெஞ்சுறப்பா. தன் நீதிமான் என்று உணர்கிறவர்கள், பிள்ளை என்று உணர்கிறார். அப்பா நான் உங்கள் பிள்ளை ஆண்டவரே, நான் இப்படி இருக்கக்கூடாது, நான் செழிப்பாக இருக்கணும், நீங்கள் எனக்கு தராமல் யாருக்கு தர போறீங்க, என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே, அப்படி இருக்கும். எப்படி உணர்றவங்களுடைய ஜெபம்? பிள்ளைன்னு உணர்றவங்களுடைய ஜெபம். தன்னை பாவின்னு உணர்றவங்களுடைய ஜெபம் இருக்குனாக்க அவங்க நினைக்கிறாங்க, கெஞ்சினாதான் அது கிடைக்கும், எனக்கு இறங்கும், கெஞ்சும்ட்டா கெஞ்சிட்டே கிடக்குறாங்க. அதனால் அழுது எப்பயும் சில ஒரு சபை வந்துட்டு ஒரு இடத்துல நடக்குதான், அந்த சபையை காலி பண்ண சொல்லிட்டாங்க சில பேர். ஏன் அப்படின்னா, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு ஒப்பாரி சத்தமாக கேட்குது பாஸ்டர் அப்படின்றாங்களாம். இந்த சர்ச்சுக்கு வந்ததுலேருந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நடக்குது, எல்லாம் அழுகுறாங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஓன்னு அழுகுறாங்க, வெளில கேட்க ஒரு மாதிரி இருந்தாங்களாம்.
இது கம்பீர சத்தம் இடுகிற இடமே ஒழிய ஒப்பாரி இடுகிற இடம் அல்ல. ஆமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. உங்க ஒப்பாரியை பார்த்து தான் கர்த்தர் அற்புதம் செய்யணும்னு அவசியம் இல்லை. எத்தனை பேருடைய ஜெபம், எத்தனை பேர் ஜெபம் கூட இல்லாமல் அற்புதம் செய்திருக்கிறார். எத்தனை பேர் ஜெபிக்காமலே அற்புதம் செய்திருக்கிறார். கேட்காமலே கொடுத்திருக்கிறாருங்க. கேட்காமலே 38 வருஷம் வியாதியை கடந்தவன் கேட்டானா எனக்கு சுகம் என்னன்னு கேட்டானா? கர்த்தர் செய்யலையா? 18 வருஷம் கூலியா இருந்தவங்க ஜெபம் பண்ணாங்களா? கர்த்தர் செய்யலையா? நீங்க ஜெபிக்கிறத பார்த்தா கர்த்தர் எது ஈவிரக்கம் இல்லாதது போலையும், நீங்க தான் ரொம்ப பாரமுள்ள மனுஷன் போலையும் நீங்க ஜெபித்து கர்த்தரை என்ன செய்றீங்க? இரக்கமில்லாதவர் போல காண்பிக்க பார்க்குறீங்க. இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே அப்படின்னு சொன்ன அர்த்தம் கர்த்தர் இரக்கமில்லாதவர் போலையும், நீங்க தான் ரொம்ப தேசத்துக்காக கண்ணீர் விட்டு புலம்புகிற நபரை போலையும் காண்பிக்கிறீங்க. இதான் கர்த்தர் ரொம்ப வெறுக்கிறாரு. அவர் ஏற்கனவே இரக்கமுள்ள நபராக இருக்கிறதுனால தான் இறங்கி வந்தார் பூமிக்கு. ஆமேன்னு சொல்லாமா? உங்க ஜெபம் பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. உங்க ஜெபம் அதிகாரம் உள்ளதாக இருக்கணும். நீங்க பிள்ளைகள் உரிமையாக கேட்கலாம். பிதாவை எங்களுக்கு சேர வேண்டிய பகுதியை தாரும் ஆண்டவரே, நம்முடைய பிள்ளை, நான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு போகிறது நியாயம் இல்லை ஆண்டவரே, நான் இந்த வீட்டில் இருக்கிறது நியாயம் இல்லை ஆண்டவரே, இந்த ஊரில் ஊரில் இருக்கிற பாவிகளை விட உங்களுடைய பிள்ளை ஆண்டவரே நான் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாகவே அல்லவா இருக்க வேண்டும், ஆசீர்வாதமாக அல்லவா இருக்க வேண்டும், நான் கடன் வாங்கிட்டு இருக்க கூடாது ஆண்டவரே, கடன் கொடுக்கிறவனா இருக்கணும் ஆண்டவரே. எப்படி பேசணும்? எனக்கு இறங்க ஆண்டவரே அப்படின்னு கெஞ்சில்ல, உரிமையாக இப்படி சொல்றேன் பாருங்களேன். தன்னை பாவி என்று உணர வைப்பதல்ல பிரசங்கத்தினுடைய நோக்கம். தேவ பிள்ளைகளை நீதிமான் என்று உணர வைப்பதுதான் பிரசங்கத்தினுடைய நோக்கம். ஆமேன்னு சொல்லலாமா? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்ற விஷயம்? உங்களை பாவின்னு உணர்த்தி உங்களை போகும்போது குற்றமான சொல்லிச்சு நான் ஒரு பாவின்னு போக வைக்கிறதுக்கு பிரசங்கம் பண்றோம். பாவி என்று உணர்வோடு உள்ள வரவங்களை கூட போகும்பொழுது கம்பீரமா நான் ஒரு பரிசுத்தவான், நீதிமான், வியாதியே நீ ஆள முடியாத நான் நீதிமான், பிசாசே நீ நெருங்க முடியாத நான் நீதிமான் என்ற தைரியத்தோடு பாட வைப்பதற்கு தான் பிரசங்கம். விசுவாசத்தை தூண்டுவதற்கு தான் பிரசங்கமே ஒழிய விசுவாசத்தை உடைப்பதற்கு அல்ல. அதனாலதான் பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள், கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள், விசுவாசியாவிட்டால் எப்படி தொழுது கொள்வார்கள். அவ பிரசங்கிக்கணும், பிரசங்கத்தை ஜனங்க கேள்விப்படணும், கேள்விப்படும் பொழுது விசுவாசம் உண்டாகணும், விசுவாசம் உண்டாகும் பொழுது கர்த்தரை ஆராதிக்கணும். ஆமேன்னு சொல்லலாமா? அல்லேலூயா. இப்போ இந்த நல்ல கவனிங்க, தன்னை பாவின்னு ஓடுறாங்கல்ல, அவங்களுடைய வார்த்தைகளும் கூட எப்படி இருக்கும்னு கேட்டா அது தைரியம் உள்ளதா இருக்காது, மலையை பெயர்க்கிற மாதிரி இருக்காது. எப்படி தெரியுமா இருக்கும்? மலையை பார்த்து புலம்புகிற மாதிரி இருக்கும். யார் மலையை பெயர்க்கிற வார்த்தை பேசுவாங்க? மலையை நீ தள்ளுண்டு போ யார் சொல்லுவாங்க? தன்னை நீதிமான் என்று உணர்கிறவர்கள், தன்னோடு கூட தேவன் இருக்கிறார் என்று உணர்கிறவர்கள், தான் ஒரு தேவனுடைய புத்திரன் என்று உணர்கிறவர்கள், அவங்க வார்த்தையும் வேற மாதிரி தான் இருக்கும். ஆமேன் சொல்லலாமா? மலையை பார்த்து தள்ளுண்டு போன்னு என்று சொல்லுவார்கள், வியாதியை பார்த்து வெளியே போ என்ற அதிகாரத்தோடு கூட சொல்லுவார்கள். மற்றவங்களுடைய வார்த்தை எப்படி தெரியுமா இருக்கும்? விசுவாசம் இல்லாத வார்த்தை எப்படி தெரியுமா இருக்கும்? தன்னை நீதிமான் என்று உணராதவங்களுடைய வார்த்தை எப்படி தெரியுமா இருக்கும்? வெறும் புலம்பலா மாத்திரம் இருக்கும். இந்த மழை இருக்குதுங்க, இந்த மழை தாங்க பெரிய பிரச்சனையா இருக்குது, மழையால் எனக்கு நிம்மதியே இல்லை, இந்த மனுஷன் இருக்கிறான் பாருங்க எனக்கு ரொம்ப இடைஞ்சல் கொடுக்குறான், என்னை அழிக்க நினைக்கிறான், எனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துறான், இந்த பிஸ்னஸ்ல லாபமே கிடையாதுங்க, நான் ஏதோ வாழுறேங்க, ஏதோ செத்து பிழைக்கிறேங்க. இந்த வார்த்தை எல்லாமே யாருடைய வார்த்தை தெரியுமா? தன்னை நீதிமான் என்று உணராதவருடைய வார்த்தை, தன்னை தேவனுடைய புத்திரர் என்று உணராதவருடைய வார்த்தை, விசுவாசம் இல்லாதவருடைய வார்த்தை. இதெல்லாம் இப்படி எத்தனை பேர் பேசியிருக்கீங்களா இல்லையா? இப்படி பேசிருக்கீங்க. புலம்புறதை நிறுத்திடணும். கிறிஸ்துவுக்குள்ள உள்ள வந்தாச்சுன்னா ஃபர்ஸ்ட் நீ செய்ய வேண்டிய காரியம் புலம்புறதை ஸ்டாப் பண்ணணும். ஆம், ஆமேன். எத்தனை பேர் விட போறீங்க புலம்புறதைய? கையை உயர்த்தி சொல்லலாம். புலம்புறதை விட போறேன். ஒரு நாள் ஒரு பிரசங்கம் பண்ணியிருக்கேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மற்றவங்களுடைய தயவை பெறுவதிலேயே நான் கண்ணீர் சிந்திரத்தை விட போறேன். அண்ணாளுடைய ஜெபம் எப்படி இருந்துச்சு? அண்ணாள் நீண்ட காலமா சக்காலத்தி குழந்தைன்னு மனமடி வாக்குவா, இவன் என்ன செய்வாளாம்? அழுது கொண்டே இருப்பாளாம். அழுது அழுது என்ன சாதிச்சா தெரியுமா? புருஷனுடைய தயவை பெற்றுக்கொண்டால் கர்த்தருடைய தயவை கடைசி வரைக்கும் பெறல. புருஷ அன்பா இருந்தா, ஆனா கர்த்தர் அன்பா இல்ல. ஏன்னா இவ சில பேருடைய அழுகைக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு கேட்டா, மனிதர்களை வசியப்படுத்துவதற்கும் மனிதர்களை தன்பட்சமாய் சேர்த்துக் கொள்வதற்கும் மனுஷனுடைய தயவை பெறுவதற்குமே நேரத்தை செலவிடல ஒழிய கர்த்தருடைய தயவை பெற முயற்சி எடுப்பதே கிடையாது. அல்லேலூயா.
அதனால் மனுஷன்கிட்ட போய் புலம்பிகிட்டே இருப்பாங்க. பக்கத்து வீட்டில் போய் சொல்லுவாங்க, அக்கத்து வீட்டில் சொல்லுவாங்க, நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்க, ஏன் வந்து வாழ்க்கைன்னு வாழ பிடிக்கல, ஏன் தான் வாழுறேன்னு தெரியல, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது. இப்படிலாம் சொன்ன மழை பெயருமா, வியாதி மாறுமா? எப்படி பேசணும்? இந்த மலையை பார்த்து நீ கடலில் தள்ளுன்று போய் என்று சொல்லி சொன்னபடி ஆகும் என்று இருதயத்தில் விசுவாசித்தால் அப்படி ஆகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? இதை நான் சொல்லல, வசனம் சொல்லுகிறது. ஆமேன். தேவகுமாரனா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ சொன்னா நடக்கும்ன்றாரு. பக்கத்துல பார்த்து கையை பிடித்து சொல்லு, ஏதோ ஒரு பாஸ்டர் வந்து சொன்னா நடக்கும் நினைக்காத, நீங்க சொன்னா நடக்கும் சகோதரி, நீங்க சொன்னா நடக்கும் சகோதரா. நீங்க சொல்ல தயங்குறீங்க, ஏனென்று சொன்னால் நீங்க உங்களை பாவின்னு உணர்றீங்க. நாலாம் ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்பாரா, நாலாம் பேசினா நடக்குமா, நான் ஒரு பாவியாச்சு என்று உணர்றீங்க. அதனாலதான் உங்களுக்கு அற்புதம் நடக்கல, அது உங்களோட அவிசுவாசம் என்று சொல்லிக் கொடுங்கள். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நிறைய பேருக்கு என்ன தெரியுமா நினைப்பு தெரியுமா, என்னுடைய நடிப்பை மக்கள் நம்புகிற அளவிற்கு எனக்குள்ள இருக்க விசுவாசத்தை மக்கள் நம்புறதே கிடையாது. நான் நடிச்சா நம்பிடுவீங்க, நீங்க எல்லாருமே இல்லாத ஒன்றை பொய்யா சொன்னா நம்பிடுவீங்க. ஆனால் நான் உண்மை நிலையை சொன்னா நம்ப மாட்டேன்றீங்க. நெடுமோனங்கள் நின்றுட்டா ஒரு பெரிய பரிசுத்தவன் அர்த்தமா? வெள்ளை ட்ரெஸ் போட்டா பரிசுத்தவன் அர்த்தமா? இதெல்லாம் நீங்க ஏமாறுவதற்கான பிசாசுனுடைய காரியம். நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஐயோ ஒரு ஜிப்பா போட்டு நிற்கிறாருங்க, அவர் சொன்னா அப்படியே நடந்துருங்க, அவர் பெரிய பிரதிஷ்டை பண்ண மனுஷங்க. ஆண்டவர் அப்படிலாம் சொல்லல. எவனாயிலும் யார் வேண்டுமானாலும் மலையை பார்த்து தள்ளுண்டு போய் என்று சொல்லலாம். கலர் ட்ரெஸ் போட்டவனும் சொல்லலாம், கருப்பு ட்ரெஸ் போட்டவனும் சொல்லலாம். கையை தட்டி சொல்லு, யார் சொன்னாலும் மலை பெயரும். தேவை வெள்ளை ட்ரெஸ் கிடையாது, தேவை விசுவாசம். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்ற விஷயம்? வெள்ளை ட்ரெஸ் அல்ல, விசுவாசம். சொல்லுங்களேன், வெள்ளை ட்ரெஸ் இல்ல, விசுவாசம். வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டு விசுவாசம் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. நிறைய பேருக்கு தெரியல. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க வெள்ளை ட்ரெஸ்ல தான் பவர் இருக்குன்னு நினைக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். நம்முடைய சபையில் அநேக அற்புதங்கள் நடந்திருக்கிறது. அநேக அற்புதங்களை செய்வதற்கு கர்த்தர் என்னை ஒரு கருவியாய் பயன்படுத்தி இருக்கிறார். நான் இன்னைக்கு தாழ்மையாக சொல்கிறேன், அன்பாக சொல்கிறேன், இதுக்கு பின்னாடி என் பக்தியோ என் பரிசுத்தமோ இல்லை. நான் என்னோட கிரியையினால் பரிசுத்தம் இல்லை, நான் தேவனால் பரிசுத்தமானவன். நான் பரிசுத்தமாக வாழ்வதனால் பரிசுத்தவான் கிடையாது, இயேசுவின் ரத்தம் கழுவினதனால் பரிசுத்தவான். ரெண்டுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு அதுக்கு நான் பாவம் செய்யறேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். என்னால் முடிந்த அளவுக்கு என்னை காத்துக்கொண்டேன், 100% காத்துக்கொண்டேனா இல்லை. கர்த்தருடைய தராசுக்கு முன்னாடி நான் இன்னைக்கு நிற்பதற்கு தகுதியான இல்லை. ஆனால் இயேசுவின் ரத்தம் கர்த்தருடைய தராசுல நிற்கிற அளவுக்கு என்ன தகுதியை மாற்றிருக்கிறது. எத்தனை பேருக்கு புரியுது உங்களுக்கு? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆனா என் மூலியமா கர்த்தர் அற்புதம் செய்திருக்கிறார். சொன்ன வார்த்தைகள் அப்படியே நடந்திருக்கிறது. உனக்கு இது நடக்குன்னு சொன்னா அப்படியே நடந்திருக்கிறது. என்ன ஒரு தீர்க்கதரிசியாவும் கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறார், என்ன சுகமளிக்கிற மனுஷனாவும் கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறார். சமயத்துக்கேற்ற வார்த்தைகளை சொல்லக்கூடிய, ஞானமுள்ள வார்த்தைகளை, அறிவை உணர்த்தும் வார்த்தையை பேசக்கூடிய வரங்களினால் கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறார். அதனால் என்னை நான் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணேன், மணிக்கணக்கான நெடுமுழங்கள், அதனால தான் கர்த்தர் பயன்படுத்தினாலும் சொல்ல மாட்டேன். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்ற விஷயம்? இப்படி யாராவது சொல்றாங்கன்னாக்க அவங்க மகிமையை கர்த்தருக்கு கொடுக்காம தம் முழங்கால் கொடுக்கலான்னு அர்த்தம். மகிமை கர்த்தருக்கு மாத்திரமே. எல்லாம் சொல்லுங்க, மகிமை யாருக்கு? என் முழங்கால் கிடையாது, நான் மணிக்கணக்க முட்டி போட்டேங்க அதனால நடந்துச்சு அப்படின்னாக்க என் பக்திக்கு கிடைச்ச பரிசு அது போயிடும். என் பக்தியும் ஒண்ணுமே இல்லை, என் பரிசுத்தமும் ஒன்றும் இல்லை. ஆனால் தேவ கிருபை பெரியது நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன்னு சொல்லலாமா? இப்போ நல்ல கவனிங்க, உங்களை நீங்கள் எப்படி உணரணும், உங்கள் வார்த்தை எப்படி இருக்கணும். இயேசு கிறிஸ்துவை பார்த்து அன்னைக்கு எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. ஏன் ஆச்சரியப்பட்டாங்க தெரியுமா? மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, 6வது அதிகாரம். இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையை பார்த்து எல்லோரும் ஆச்சரியப்பட்டதற்கான காரணத்தில் உள்ள பின்னணி என்ன? எதை பார்த்து? இயேசு கிறிஸ்துவை பார்த்து, எந்த காரியத்தை இயேசுவின் இடத்துல பார்த்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள்? 2ஆம் வசனம் படிங்க. ஓய்வு நாளான போது உபதேசம் பண்ண தொடங்கினார். நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்து ஜெபாலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார். அநேகர் கேட்டு என்ன செஞ்சாங்க? ஆச்சரியப்பட்டு, அப்புறம் இவைகள் இவனுக்கு எங்கிருந்து வந்தது?
இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது. இப்படி சொல்லிட்டு எல்லாரும் நினைச்சாங்க, ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஏன், எதனால், எதை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க? அற்புதம் நடக்குது, அடையாளம் நடக்குது, பேய் ஓடுது, பிரசங்கத்தினுடைய வார்த்தையெல்லாம் எப்படி இருக்குது, அதிகாரம் உள்ளதா இருந்துச்சு. அவருடைய பிரசங்கம் வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா, வேத பாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் போதித்தாராம். எல்லாம் சொல்லுங்க, வேத பாரகரை போல போதியாமல் அதிகாரமுள்ளவராய் போதித்தார். வேத பாரகரை போல போதிப்பது என்ன அர்த்தம்? யாரும் இடிக்காம, பிசாசையும் திட்டாம, பிசாசையும் பகச்சிக்காம, தேவனையும் விட்டுறாம ஒரு பிரசங்கம். பணக்காரனுக்கு கஷ்டம் வந்துடாம, பணக்காரன் சபையை விட்டு போயிடாம ஒரு பிரசங்கம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அது என்ன பணக்காரன் போயிடாம ஒரு பிரசங்கம்? பணக்காரனை திட்டி பேசினா போயிட்டு என்ன பண்றது? அதனால திட்டியெல்லாம் பேச வேண்டாம். சில பேர் பாஸ்டருக்கு வந்து போதகராக முயற்சி பண்ணுறாங்க. பாஸ்டருக்கு எனக்கு போதகராக முயற்சி பண்ணுறாங்க. பாஸ்டர் அதை போதிக்க வேண்டியதுனே, ஏன் இப்படிலாம் பேசுகிறாரு அப்படின்றாங்க. எதை போதிக்கணும் எனக்கு தெரியாதா? இத்தனை வருஷம் பைபிளாலஜி படித்து ஒரு பாஸ்டர் கூட அடங்கியிருந்து பாடம் கற்றுக்கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷ காலம் ஊழியம் செய்த எனக்கு எப்படி பேசணும்னு தெரியாதா? என்ன பேசணும்னு தெரியாதா? நேற்று முளைச்ச காலம் வந்து நிச்சயம் பாஸ்ட் இப்படி பிரசங்கம் பண்ண வேண்டியதானே, ஏன் அப்படி பேசுறாரு? இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைகள் வித்தியாசமா இருந்துச்சு, உபதேசம் வித்தியாசமா இருந்துச்சு. கேட்ட அத்தனை பேருமே ஆச்சரியப்பட்டார்கள். இந்த ஞானம் எப்படி வந்துச்சு இவனுக்குன்னு ஆச்சரியப்பட்டாங்க. இந்த அதிகாரம் எப்படி வந்துச்சுன்னு ஆச்சரியப்பட்டாங்க. அவர் வேத பாரகரை போல போதியாமல் அதிகாரம் உள்ளவராய் போதித்தார். அதை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. வியாதியஸ்தரை சொஸ்தமாக்குகிறதை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. இன்னைக்கு உங்கள் வார்த்தையெல்லாம் மாறணும் தேவனுடைய பிள்ளைகளே. உங்களுடைய எண்ணங்கள் மாறணும், பார்வை மாறணும், சாத்தானை பார்க்குற விதமே மாறணும். இப்படி விரித்து பார்த்த முகங்களெல்லாம் சாதாரண அற்பமா, நீயா வந்திருக்கிறியா அப்படின்னு பார்க்கணும். நீ தானா, நீ நேற்று பயந்து ஒன்று ஆவியில் நீனு அப்படி சொல்லணும். எப்படி சொல்லணும்? நேற்று ஒன்று அடித்து துரத்துன அந்த ஆவி தான் நீ மறுபடியும் ஏண்டா வந்த அப்படி கேட்கணும். பிசாசை பார்த்து எப்படி கேட்கணும்? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? போலீஸ்காரங்க எப்படி பேசுகிறாங்க திருடனை பார்த்தா? டேய், நீ நேற்று வந்து அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் மாட்டினவன் தான், நீ உன்னை அடிச்சு நான் தான்டா, உன்னை பிடிச்சி வந்தா நான் தான்டா, நீ தான்டா அது. ஆமாம் சார் அப்படி கேட்பா. ஆமாம் சார். ஏன்டா இப்போ என்னடா வந்திருக்கிற அப்படி கேட்பாங்கல்ல. அதை போல் ஆவிகளை பார்த்த உடனே என்ன செய்யணும்? இப்படி விரிச்சு போட, ஐயோ வந்துட்டான்னு நினைக்கக்கூடாது. சொல்லணும், டே உன்னை அந்த அம்மா கிட்ட நீ இருந்தால் உன்னை அடிச்சு துரத்தினால அந்த ஆவி தான் நீ இங்கே திரும்ப வந்திருக்கிற, இங்கே உன்னை உதைக்கணுமா உடனே ஓடி போய் வெளியில் அப்படி சொல்லணும். பிசாசே இன்னைக்கெல்லாம் அடித்து விரட்டணும் பாருங்க. ஆமேன். எப்போ அந்த வார்த்தை இப்படிலாம் வரும் தெரியுமா வாயிலிருந்து? உங்களை நீதிமான் என்று நீங்கள் உணரணும். ஆமேன். இயேசுவின் ரத்தம் என்னை கைவினதுனால நான் நீதிமானாக இருக்கிறேன். கையை தட்டி சொல்லலாமா? ஹல்லேலூயா. நான் தேவனுடைய குமாரனாக இருக்கிறேன். இந்த சத்தியத்தில் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதை நீங்கள் வந்துட்டு இந்த சபைக்கு ஏதோ போனோம், 2 பாட்டு பாடினாங்க, ஒரு பிரசங்கத்தை பண்ணாங்க, வீட்டுக்கு வந்துட்டு போகக்கூடாது. நிறைய சபை அப்படி தான் நடக்குது. எனக்கு வந்து அப்படிலாம் நடத்த எனக்கு விருப்பம் இல்லை. இங்கே வந்திருக்க அத்தனை பேருமே எழும்பி வியாதியை பிசாச சாத்தான ஓட 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 விரட்டணும். ஆமேன் சொல்லலாமா? வறுமையை விரட்டணும். ஆமேன். ஜெயிக்கிற மக்களாக இருக்கணும், ஜெயித்த மக்களாக நீங்கள் இருக்கணும், வெற்றியாளர்களாய் மாறணும். ஆமேன். இன்னும் குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு நம்முடைய சபையில் வறுமை உள்ளவன் ஒருத்தம் கூட இருக்கக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? வறுமையில் ஒருத்தவங்க கூட இருக்கக்கூடாது. கூரை வீடு என்று நம்முடைய சபையில் இருக்கக்கூடாது. அது தரித்திரத்தினுடைய அடையாளம். அது மாற வேண்டும் என்று நான் ஆசைப்படுறேன். ஆசைப்படுங்களேன். இப்போ கூட இப்படி தான் ஆமேன்னு சொல்லுவீங்களா? நல்லா சொல்லலாமா? ஹல்லேலூயா. எங்க கூரை வீடு வெளில போ, மெத்த வீடு வருவதாக இயேசுவின் நாமத்தினால. ஆமேன். இந்த 10க்கும் 5க்கும் அலைகிற பழக்கம் வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுங்க. லட்சங்களை கோடிகளை கையால் என்ற அனுபவம் வரணும். கையை தட்டி சொல்லலாமா? ஹல்லேலூயா. இந்த ஜுரத்துக்கும் தலைவலிக்கும் பயந்த காலம்லாம் முடிஞ்சிட்டு வியாதியை பெரிய பெரிய கேன்சரை கூட ஜெபம் பண்ணி விரட்டுற அனுபவம் வாழ்க்கையில் வரணும். கையை தட்டி சொல்லு. ஹல்லேலூயா. நீங்கள் தான் அப்படி மாறணும். யாரோ ஒருத்தர் வருவாங்க நினைக்காத. மெட்ராஸ்லேருந்து ஒரு பாஸ்டர் வருவார் நினைக்காத. 4 மாடிலேருந்து ஒருத்தர் வருவார் நினைக்காத. இந்த கிராமத்தில் கர்த்தர் உன்னை தான் பயன்படுத்த விரும்புகிறாரு. நீ ஆயத்தமா?
மலையை புரட்டுவதற்கு ஆயத்தமா? மலையை பார்த்து பேச ஆயத்தமா? காட்டுத்தி மரத்தை பார்த்து பேச ஆயத்தமா? சூழ்நிலையை பார்த்து பேச ஆயத்தமா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? நீங்க தான் எழும்ப போறீங்க. கர்த்தர் உங்களை கொண்டு தான் அற்புதம் செய்ய போறாரு. ஹல்லேலூயா. முதல்ல உங்க வாழ்க்கை மாறபோது, பிறகு உங்களால மற்றவங்க வாழ்க்கை மாறபோது. விசுவாசமா சொல்லுங்க, முதல்ல என் வாழ்க்கை மாறபோது, பிறகு என்னால் மற்றவங்க வாழ்க்கை மாறபோது. ஏதோ ஒரு சபையை நடத்தணும், ஏதோ ஒரு ஆராதனையை பண்ணணும், 2 பாட்டு பாடணும், ஜெபம் பண்ணணும், ஒரு பிரசங்கத்தை தாவீது பண்ணார் அதை பண்ணி பேசிட்டு போகணும், அப்படிலாம் என்னோட நோக்கம் அல்ல. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் சாதிக்க வைக்கணுங்கிறது என்னோட நோக்கம். ஆமேன். ஒவ்வொருத்தரையும் சாதிக்க வைக்கணும். உங்கள் சூழ்நிலை மாற்றிட்டு நீங்கள் சொல்லணும், நான் இந்த சர்ச்சுக்கு போகும்பொழுது கட்டுறதுக்கு துணி இல்லாமல் இருந்தேன், சர்ச்சுக்கு போகும்போது 10 ரூபாய் வருமானம் இல்லாமல் இருந்தேன், இன்னைக்கு என்ன கோடிகளுக்கு அதிபதியாக கர்த்தர் மாற்றிருக்கிறாரு. அப்படி நீங்கள் சொல்லணும். ஆமேன். சர்ச்சுக்கு போகும்போது நான் தூக்கிட்டு போய் சர்ச்சில் போட்டாங்க, இன்னைக்கு நான் நடந்து போகிறேன் என்று சொல்ல வேண்டும். கைகளை தட்டி சொல்லுங்களேன். ஆசை இருக்குதா இல்லையா உங்களுக்கு? நிறைய பேருக்கு அப்படிலாம் விருப்பமே இல்லை. காலம்பூரா 5க்கும் 10க்குமே கையேந்திட்டே வாழ்வோம். காலம்பேரெல்லாம் வியாதினே வாழ்வோம்னு நினைக்கிறீங்கன்னா அப்படியே தான் இருப்பீங்க. எழும்புங்க, நடக்கணும். என் வாழ்க்கையில் நடக்கணும். தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், என் வாழ்க்கையில் அப்படிலாம் நடக்கணும். ஆமேன்னு சொல்லலாமா? இந்த கையேந்து நிற்கிற அனுபவமே வாழ்க்கையில் ஒழிந்து போக வேண்டும். என்கிட்ட தான் எல்லாரும் கையேந்து நிற்கணும். ஆமேன். எல்லாருக்கும் தலைவணங்கி குனிஞ்சி கழுத்து சுளிக்க போன அனுபவம் ஒழிந்து போகணும். ஆமேன். உன்னை பார்த்து எல்லாரும் தலை வணங்குகிற அனுபவம் வர வேண்டும். யோசேப்புக்கு முன்பதாக 11 அரிக்கட்டும் தலை வணங்கி கிடந்தது போல இன்னைக்கு நீ தான் உன் பகுதியில் நீ ஒரு யோசேப்பு. ஹல்லேலூயா. நீ வாழுகிற பகுதியில் நீ ஒரு யோசேப்பு. சொல்லு, நீ வாழுகிற பகுதியில் நான் ஒரு யோசேப்பு. நான் வாழுகிற பகுதியில் கர்த்தர் என்னதான் அதிபதியாக வைத்திருக்கிறாரு. என் வார்த்தையின்படி அன்றி ஒருவனுடைய கையாவது காலாவது அசைக்க முடியாத அளவுக்கு என்னை தான் அதிபதியாக வைத்திருக்கிறார். நான் தான் ஆள போறேன். கையை தட்டி சொல்லலாமா? ஹல்லேலூயா. என் வாழ்க்கைக்கு நான் தான் அதிபதி. என் வாழ்க்கைக்கு நான் தான் அதிபதி. வியாதி அதிபதி கிடையாது. எல்லாம் சொல்லுங்க, வியாதி அதிபதி கிடையாது, பிசாசு அதிபதி கிடையாது. ஆமேன். அவன் சொல்றபடிலாம் நடக்காது, நான் சொல்றபடி தான் நடக்கும். இன்னைக்கு நான் தீர்மானிக்கிறேன் என்ன நடக்கணும்னு. நான் தீர்மானிக்கிறேன். நீங்க தீர்மானிக்க போறீங்களா இல்லையா? ஹல்லேலூயா. நீ பேசுகிற வார்த்தைக்காய் கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். மலையை பெயர்ப்பதற்கு அவர் ஆயத்தம். நீ சொல்லுகிற ஒரு விசிலுக்கு கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். ஆமேன். ஒரு விசில் அடிச்சா போதும், அவர் என்ன செய்வார்? மலையை பெயர்ப்பதற்கு நீ சொல்லு, பெயர்க்க ஆயத்தமா இருக்கிறேன். இன்னைக்கு அநேக ஜனங்கள்ட்ட பிரச்சனை என்ன தெரியுமா? அவங்க சொல்லதான் தயங்குறாங்க. சில பேரை பார்த்து ஆவியானவர் சொன்னதை நான் அப்படியே சொல்லியிருக்கிறேன். இதில் சில சமயத்தில் ஃபெயிலியர் கூட வரலாம். ஃபெயிலியர் வருவது என்பதனால பாஸ்டர் தப்பானவன்னு சொல்லக்கூடாது. ஃபெயிலியர் என்பது இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களுக்கு வந்திருக்குது. சீஷரில் தோற்று போயிருக்கிறாள். அதனால தான் நிறைய பேருடைய பிரச்சனை தெரியுமா? ஒரு சேஃபான ஒரு இடத்துல தன்னை வைத்துக்கொள்ள முயற்சி செய்கிறவர்கள் அற்புதங்களை செய்ய மாட்டார்கள். யார் அற்புதம் செய்ய முடியும்? நன்மையோ தீமையோ கடலில் இறங்கி நடக்க முயற்சி பண்ணுறவங்க தான் கடல் மேலே நடப்பார்கள். இல்லைங்க, நான் அந்த விஷப்பரிச்சிக்கெலாம் இறங்க மாட்டேன், அந்த விஷப்பரிச்சிக்கு நான் இறங்க மாட்டேன், கடலில் கால் வைக்கலாம் என்னால் முடியாது, நான் இறங்க மாட்டேன் அப்படின்னு கப்பல்லையே உட்காந்துட்டு சித்தாந்தம் பேசுகிறவர்கள், வேதாந்தம் பேசுகிறவர்களால் அற்புதம் நடக்காது என்று சொல்கிறேன். கடல் மேல் நடந்து வா என்று சொன்னால் தைரியமாய் யோசிக்காமல் கால் வைக்கிற நபரையே கர்த்தர் தேடுகிறார். சில பேர் சேஃப் சோனில் தன்னை வைத்துக் கொள்ள பார்க்குறாங்க. அப்படிலாம் நம்ம ரொம்ப விஷப்பரிச்சு செய்ய வேணாம் பாஸ்டர், போயிட்டு நடக்கணும்லாம் சொல்ல வேண்டாம். அது ஏசப்பாவுக்கு தெரியும். ஏசப்பா சித்தப்படி நடந்தால் நடக்கட்டும், நடக்காட்டி போன போகட்டும், எல்லாம் ஆண்டவரே உங்கள் சித்தப்படி நடக்கட்டும் ஏசப்பான்னு ஏசப்பாட ஒப்படைச்சிட்டு ஒரு ஜபத்தை போட்டு வந்துடுவோம். இதுதான் சேஃப் சோனில் இருக்கிறது. வியாதி வெளில போன்னு சொல்கிறதே கிடையாது. உனக்கு வியாதி மாறும் என்று சொல்வது கிடையாது. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? சிலரோட ஜெபம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆண்டவரே, நல்ல பிதாவே, இந்த வியாதியை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறோம், உங்களுக்கு சித்தமானா சுத்தமாக்குங்க, இல்லைன்னா அந்த வியாதி அவனுக்குள்ளே இருந்தால் போது அவன் செத்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே விட்டுறேன், நான் என்ன விட்டுருங்க ஏசப்பா. இப்படி ஜெபம் பண்ணுறதுக்கு நீ ஜெபம் பண்ணாமலே இருந்திருக்கலாம் வீட்டில். ஒன்னால் மழையும் பெயர போகிறது கிடையாது, உன்னால் வியாதி வெளில போகிறது கிடையாது. யாரால் வியாதி போகுது? இந்த 5 நிமிடத்தில் இங்கே உட்காரு, வியாதின்னு வந்தவங்களை பார்த்து உட்காரு, உனக்கு சுகமானதுக்கு அப்புறம் எழுந்து போ. அப்படி இங்கே அற்புதம் நடந்துச்சுன்றவங்க மட்டும் கை தூக்குங்க. இந்த சபைக்கு நான் வந்து அப்படி நடந்துச்சுன்னு கை தூக்கு பார்ப்போம். வெரி குட். ஹல்லேலூயா. கையெதிரி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. அநேகருக்கு நான் அப்படி தான் சவால் விட்டு சொல்லியிருக்கிறேன். இங்கே உட்காரு, எழுந்து போகாத. அற்புதம் நடந்து கூட சபை விட்டு போன்னு சொல்லியிருக்கிறேன். என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு போன்னு சொல்லியிருக்கிறேன். சவால் விட்டு சொல்லியிருக்கிறேன்.
கர்த்தர் என்ன ஒரு நாள் வெட்கப்பட விடலைங்க. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், உங்களையும் கர்த்தர் வெட்கப்பட விட மாட்டார். ஆமென். கர்த்தர் உங்களை வெட்கப்பட விட மாட்டார். தைரியமான இல்லைங்க. விசுவாசத்தை தைரியப்படுத்தி கொள்ளுங்க. விசுவாசத்தில் பலப்படுங்க. முதல்ல உங்கள் மனதை சோதிச்சு பாருங்க. இதை சொல்வதற்கான தைரியம் இருக்கான்னு பாருங்க. மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொல்வதற்கு தைரியம் இருக்கான்னு பாருங்க. தைரியம் இல்லைன்னா, ஏன் எனக்குள்ள விசுவாசம் வரல, எனக்கு விசுவாசத்தை கொடுங்கன்னு கேளுங்க. சொன்ன பிறகு இருதயத்தை பக்குவமா வச்சுக்கங்க. இருதயத்திட்ட சொல்லுங்க, இருதயமே நான் சொன்னதுபடியே நடக்கும், நீ அவிசுவாசமா இருக்காத, நடக்கும். சந்தேகத்துக்கு இடமே தரக்கூடாது. சந்தேகத்துக்கு இடம் கொடுத்தீங்கன்னா ஒண்ணுமே நடக்காது. சந்தேகப்பட்டீங்கன்னா ஒண்ணுமே நடக்காது. சில வெறும் வார்த்தையை சொல்லலாம்னு பார்க்குறாங்க, உள்ள சரக்கு இருக்காது. விசுவாசம் உள்ள இல்லாமல் உள்ள வந்து ஆப்பையை விட்டு எடுத்தால் என்ன வரும்? எம்டி பாத்திரமாக தான் வெளில வரும். ஆமேன். கரண்டை உள்ளே விடுறீங்க, உள்ள விசுவாசம் இல்லை, வருமா ஏதாவது? உங்கள் இருதயத்தை நல்லா சரிப்படுத்திக்கணும். ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஜெபம் பண்ணுறதுன்னு எப்படி வச்சுருக்காங்கன்னா, கடமைக்கு ஒரு ஜெபம். அந்த ஜெபம் என்ன பிரயோஜனம் உண்டு? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கடமைக்கு ஜெபம் பண்ண பிரயோஜனம் கிடையாது. விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணு. 2 நிமிஷம் ஜெபம் பண்ணு. 1/2 மணி நேரம் இருதயத்தை சரிப்படுத்தி விட்டு 2 நிமிஷம் ஜெபம் பண்ண அற்புதம் நடக்கும். 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணியும் விசுவாசம் இல்லாமல் ஜெபம் பண்ணினால் ஒரு அற்புதமும் நடக்காது. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்ற விஷயம்? விசுவாசமே இல்லாமல் 1/2 மணி நேரம் இல்லை, 24 மணி நேரமும் ஜெபத்தில் இருந்தாலும் ஒரு அற்புதம் நடக்காது. நான் உங்களுக்கு ஐடியா சொல்லுகிறேன். நீங்கள் ஒரு அற்புதம் நடக்கணுமா, 1 மணி நேரம் உங்கள் இருதயத்தை சரிப்படுத்தவே நேரத்தை ஒதுக்குங்க. நம்பு நம்பு, இருதயமா நம்பு, இருதயமா நம்பு, இருதயமா நம்பு, இருதயமா நம்பு, இருதயமா. நான் சொல்றதை கேளு. கர்த்தர் சொன்னா நடக்கும், 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 நடக்கும். மனசுக்கு நல்லா சொல்லி கொடு. மனம் சொல்லும், இல்லப்பா நடக்காதுப்பா, டாக்டர் சொல்லிட்டாரு. மனசுக்கு திரும்ப சொல்லு, நடக்கும். இருதயம் நீ அவிசுவாசப்படாத, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கும். இருதயம் சொல்லுது, இல்ல ரிப்போர்ட் அப்படி சொல்லுது. இருதயம் நீ அதை நம்பாத, கர்த்தருடைய வசனத்தை நம்பு. இருதயத்தை சரிப்படுத்தி 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 ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இருதயத்துக்குள்ள ஒரு இனம் புரியாத விசுவாசம் வரும் பாருங்க. அப்ப சொல்லு, எழுந்து நடன்னு சொல்லு. நடக்காத மனுஷன் நடப்பான். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. நான் சொல்றதெல்லாம் புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிசினஸ் பண்றவங்களாம் ஒரு ஐடியா சொல்லி தரேன். பிசினஸ் நீங்க இறங்கும் பொழுதே நீங்க என்ன செய்யணும்னா, முத நாளே ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு நான் போவேன், இன்னைக்கு நான் அதிகமான லாபத்தை எடுப்பேன், என் தேவன் கொடுப்பீங்க ஆண்டவரே. நான் நின்று பேசுவேன், என்கிட்ட பேசுற அத்தனை பேர் என்கிட்ட பொருள் வாங்கிட்டு தான் போவாங்க. நீங்க எப்படி விசுவாசிக்கணும் தெரியுமா? அந்த இடத்துல என்கிட்ட பேசுற அத்தனை பேரும் என்கிட்ட வியாபாரம் பண்ணிட்டு போவாங்க. எல்லா பிசினஸ் எனக்கு வாய்க்கும், ஒருத்தனை கூட மிஸ் பண்ண மாட்டேன். என்கிட்ட விசாரிச்சுட்டு ஒருத்தனும் வெளில போக மாட்டான். அத்தனை பேர் என்கிட்ட வாங்கிட்டு தான் போறாங்க. வாங்க வேடிக்கை பார்க்க வந்தவங்க கூட என்கிட்ட பிசினஸ் பண்ண போறான்னு நம்புங்க. சொல்றது புரியுது உங்களுக்கு? வேடிக்கை பார்க்க வந்தவங்க கூட என்கிட்ட நம்புறீங்களா இல்லையா? ஏங்க சூப்பர் மார்க்கெட்டு கடங்காரங்க பூரா நம்புறாங்க, ஜவுளி கடங்காரங்க பூரா நம்புறான். என்ன நம்புறான் தெரியுமா? வேடிக்கை பார்க்க வர ஆளை பூரா வாங்க வைக்கிறான். அவன் எதுக்கு பார்க்க வந்த ஆளை வாங்க வைக்கிறான்? வாங்க வந்த ஆளை கிடையாது. அதனால வேடிக்கை காட்டுறான். வேடிக்கை பார்க்க வந்த ஆளை வாங்க வைக்கிறது வேடிக்கை காட்டுறான். உங்களுக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார். ஆமென். தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ள இருக்குது. கவர்ந்து இழுக்கக்கூடிய வல்லமை உங்களுக்குள்ள இருக்கிறது. விசுவாசிக்கிற ஆமென் சொல்லலாமா? கவர்ந்து இழுக்கக்கூடிய வல்லமை. தேவகுமாரன் வந்து ஜனங்களை வாவான்லாம் கூப்பிடல. எல்லாம் கவனிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து மலைக்கு போனாரு, ஜனங்க பூரா மலைக்கு போனாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் தெரியுமா மலைக்கு போனாங்க? 15,000 பேருக்கும் அதிகமாக. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. 15,000 பேருக்கும் அதிகமாக. இயேசு கிறிஸ்து ஏதோ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரா? எல்லாம் மலைக்கு வாங்கன்னு சொன்னாரா? எல்லாம் மலைக்கு வாங்கன்னு சொன்னாரா? சாப்பாடு போடுறன்னு அறிவிப்பு கொடுத்தாரா? மதிய உணவு வழங்கப்படும் மீட்டிங்க்கு வந்தாலும் அறிவிப்பு கொடுத்தாரா? மலைக்கு போய் உட்காந்துக்கிட்டாருங்க. அத்தனை பேர் வராங்க தேடிக்கிட்டு. என்னுடைய விசுவாசம் அதுதான். இந்த சபைக்கு நான் ரொம்ப கூப்பாடு போட்டு தான் வரணும்லாம் இல்லை. எனக்கு தெரியும் கர்த்தர் ஜனங்களை கொண்டு வருவார்னு விசுவாசிக்கிறேன். தேடி மக்கள் இந்த சபைக்கு வரும்படி கர்த்தர் செய்வார்னு விசுவாசிக்கிறேன். ஒரு ஊழியர் கூடத்துக்கு போயிருந்தேன். அப்போ ஒரு பாஸ்டர் வந்து என்ன செஞ்சாருன்னா, இதை 2 3 சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுறாரு. பிரசங்கம் பண்ணும்பொழுது என்ன சொல்கிறாருன்னா, நீ ஹவுஸ் விசிட்டிங் போகிறனாக்க உன் சபைக்கு ஆத்துமாக்கள் வரமாட்டாங்க, அல்லேலூயா அப்படின்னாரு.
பக்கத்தில் இருக்க பாஸ்டர் அல்லேலூயானாரு. நான் கையை கட்டினா மூடிட்டு இப்படி உட்காந்துக்கிட்டேன். கையை தூக்கவே இல்லையே, அல்லேலூயான்னு சொல்லலையே. பக்கத்தில் அல்லேலூயா சொல்லையா அப்படின்னாரு பக்கத்தில் இருக்கிற பாஸ்டர். அல்லேலூயா சொல்லுங்க. எதுக்கு சொல்லணும்னு கேட்டேன். சபைக்கு யாரும் வரமாட்டான்னு சொல்றாரு, அதுக்கு நான் அல்லேலூயா சொல்லணுமா? ஹவுஸ் விசிட்டிங் போனால் தான் சபைக்கு ஆத்துமோன்னு யார் சொன்னது? என்னுடைய விசுவாசம் என்கிட்ட ஒளி உதிச்சுதுன்னா ராஜாக்கள் கூட நடந்து வருவாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. உன் மேல கர்த்தருடைய மகிமை விளங்குச்சுன்னா உன்னை தேடி பொன்னும் பொருளும் மனிதர்களும் ஆசீர்வாதமும் தேடி வரும்படி கர்த்தர் செய்வார். விசுவாசிக்கிறோம் பிராமணன் சொல்லலாமா? உன் மேல கர்த்தருடைய மகிமை ஒளித்து கொண்டிருந்தாள். அதாவதுங்க உங்க மேல ஒரு தேவனுடைய கிருபை இருந்துச்சுன்னா, தேவனுடைய அபிஷேகம் இருந்துச்சுன்னா, தேவனுடைய வல்லமை இருந்துச்சுன்னா, நீங்க போயிட்டு ஓடி ஓடி மக்களை பிரியப்படுத்த முயற்சி பண்ண வேண்டாம். மக்களெல்லாம் உங்க மேல ஆட்டோமேட்டிக்காக பிரியமாயிடுவாங்க. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்ற விஷயம்? எல்லா மனிதருடைய பிரியமும் உங்க மேல கிடைக்கும். நீங்க தேவ கிருபையும் தேவ தயவும் உங்க மேல இல்லைன்னா, நீங்க ஓடி ஓடி மனிதரை பிரியப்படுத்த முயற்சி பண்ணினாலும் உங்களை விட்டு எல்லாம் விலகி ஓடிக்கொண்டே இருப்பாங்க. தேவ கிருபை உங்க மேல இருந்துச்சுன்னா திட்டுனா கூட உங்க வார்த்தை கேட்டு அடங்கி இருப்பாங்க. தேவ கிருபை மட்டும் மேல இல்லைன்னா நீ அன்பா பேசினா கூட கோச்சிட்டு ஓடிடுவாங்க. அல்லேலூயா. இப்போ என்னதான் இருக்கணும்? எதை தான் நீங்க வாஞ்சிக்கணும்? அந்த ஒளி என் மேல இருக்கணும். ஆமேன்னு சொல்லலாமா? நான் எப்படி என்னை உணரணும்? என் வார்த்தை எப்படி இருக்கணும்? என் பார்வை எப்படி இருக்கணும்? பிரச்சனையில குறித்து என்னுடைய பார்வை எப்படி இருக்கணும்? பிரச்சனையெல்லாம் சிரித்து பாருங்கள். பிரச்சனை பெருசா பார்க்காதீங்க. பிரச்சனை எப்படி பார்க்கணும் சொல்லுங்க? சிரித்து, இதான் நான் பேசிக்கலாம் விடுங்க அப்படின்னு பாருங்க. பிரச்சனை எப்படி பார்க்கணும் சொல்லுங்க? இத்தனை லட்சம் தானா, அது என்ன சரி பண்ணலாம், அதெல்லாம் கிடைச்சி ஆர்டர் கொடுத்துருவாருன்னு சொல்லுங்க. எப்படி சொல்லணும்? இத்தனை லட்சம் தானா, அது சாதாரண விஷயங்க அப்படி சொல்லுங்க. ஒரு 50 லட்சம் தானே, இது ஒன்றும் பெரிய விஷயமா, அதெல்லாம் சாதாரணமாக கருத்து கொடுத்துருவாருங்க. வாயை திறந்து சொல்லுங்களேன், சாதாரணமாக கருத்து கொடுத்துருவாருங்க. இப்போ எல்லாம் என்ன பார்த்து சொல்ல போறீங்க? பாஸ்டர் 50 லட்சம் தேவை உங்களுக்கு. இப்போ வாயை திறந்து சொல்ல அப்படி சொல்லுங்க. பாஸ்டர் 50 லட்சம் உங்களுக்கு தேவையா உங்களுக்கு? அது ஏசப்பா சாதாரணமாக கொடுத்துருவாரு. இப்போ நான் சொல்லித்தர போல நீங்கள் சொல்ல போறீங்க. திரும்ப ஸ்டார்ட் சொல்லுங்க பார்ப்போம். என்னங்க ஒரு விசுவாசம் இல்லாமலே சொல்றீங்க? இத்தனை பேர் சொல்லி நடக்காம போயிடுமா? திரும்ப சொல்லுங்களேன், திரும்ப சொல்லுங்க. இத்தனை பேர் சொல்லி நடக்காம போயிடுமா? சொல்லுங்களேன் பாஸ்டர். நீங்க சிரித்து சொல்லணும். அது கிடைச்சிடும் பாஸ்டர் சொல்லுங்க. அது கிடைச்சிடும் பாஸ்டர் சொல்லுங்க. 50 லட்சமா என்ன பாஸ்டர் அப்படின்னு பார்க்காதீங்க, அது கிடைச்சிடும் பாஸ்டர். ஹல்லேலூயா. இத்தனை பேர் விசுவாச அறிக்கை பண்றீங்க, மலையை பெயர்ந்து போற மாதிரி பேசியிருக்கிறீங்க. நடக்காம போகுமா? நடக்கும். கையை தட்டி சொல்லுங்க ஹல்லேலூயா. சாதாரணமாக நடக்கும். விசுவாசமா சொல்லுங்க. சாதாரண நடக்கும். சாதாரணமா நடக்கும். சாதாரண வீடு கட்டுவீங்க, சாதாரண வியாதி சுகமாகும், சாதாரணமா நல்ல பெருசா வாழ்வீங்க. கடினமா உழைச்சு இல்ல, அப்படி சாதாரணமா உழைச்சி பெருசா வாழ போறீங்க. விசுவாசமா சொல்லுங்க. சாதாரணமா உழைச்சி பெருசா வாழ போறேன். ஹல்லேலூயா. சிம்பிள் ஒர்க் பட் லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ். ஆமென் சொல்லலாமா? கொஞ்சமா ஒர்க் பண்ண போறீங்க, சாதாரண வேலை செய்ய போறீங்க, அதிகமான லாபத்தை அடைய போறீங்க. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. அதிகமான லாபம். ஆமென் ஸ்தோத்திரம். இதுதான் கர்த்தர் விரும்புகிற காரியங்க. கர்த்தர் விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? நீ கடினமாக வேலை செஞ்சு கொஞ்சமாக லாபம் அடைகிறதுலாம் கர்த்தர் விரும்பலை. இன்றைக்கி நான் ஒரு பெரிய பிரசங்கத்தை பண்ணும்படி வரல, ஆவியான் உள்ளத்தில் உணர்த்தினதை உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். ஆமென். இதான் உணர்த்தினார். தேவ பிள்ளைகளுக்குள்ள ஒரு குறுகிய மனப்பான்மை தான் இருக்குது. குறுகிய மனப்பான்மை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். குறுகிய மனப்பான்மை எப்படி உண்டாக்குதுன்னா அவங்க அடிமைத்தனத்திலிருந்து மேலே வந்ததுனால அடிமைத்தன மைண்டோடே கூட இருக்கிறாங்க. எல்லாம் கவனிக்கிறீங்களா? எல்லாம் கவனிக்கிறீங்களா? எல்லாம் கவனிங்க, எல்லாம் கவனிங்க, எல்லாம் கவனிங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலைமையிலிருந்து இப்போ ராஜா பிள்ளையை அவங்களுக்கு தெரிந்து கொண்டாரு. நீங்கள் எங்கே இருந்தீங்க? சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல். இப்போ எங்கே இருக்கிறீங்க? ராஜாவுக்கு பிள்ளையா இருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு எல்லாம் என்னெல்லாம் இருக்குது? உலகத்தில் உள்ள அத்தனை வகை உணவு உங்களுக்கு ஆயத்தமாக இருக்குது. நீங்கள் போய் என்ன செய்யக்கூடாது? கஞ்சி கொடு. கஞ்சி மட்டும் போதுங்க ஐயா. ராஜா நீங்கள் பிள்ளையை தெரிஞ்சுக்கிட்டீங்க, கஞ்சி இருந்தால் கொடுங்க அப்படி சொன்னால் எப்படி இருக்கும் ராஜாவுக்கு? டேய் இவ்வளோ பொண்ணு உனக்காக தான்ப்பா, இவ்வளோ சொத்து உனக்காக தான், ஆனால் நீ என்ன சொல்ற? கஞ்சி இருந்தால் போதும்.
உனக்காக தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து காயப்பட்டு அடிபட்டு மரித்து உயிரோடு எழுந்து உன்னை செல்வ சீமானாக்க, உன்னை பரிசுத்தவானாய் மாற்ற, உன்னை நீதிமானாய் மாற்ற இவ்வளோ தியாகத்தை பண்ணியிருந்தோம். நீ எப்படி வாழுற? கஞ்சி இருந்தா போதும், பெரிய ட்ரெஸ்லாம் வேணாம் பாஸ்டர், நம்ம சும்மா கந்தல ஒரு எப்படி ஒரு மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு போவோம். ஏன் இந்த மைண்ட் ஏன் மாறல? ராஜகுமாரன் ஆகி ஏன் கிழிஞ்ச வஸ்திரம்? ராஜகுமாரன் ஆயிட்டீங்களா இல்லையா நீங்கெல்லாம்? அப்படியே கிழிஞ்ச வஸ்திரம் உடுத்துங்க நல்லா. ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவர் நீ கொடுத்துருக்கல பெஸ்ட் உடுத்திட்டு வந்திருக்கிறேன், இதை விட பெஸ்ட்டாக நான் உடுத்துறோம், நீங்கள் எனக்கு கொடுங்க. உங்கள் பிள்ளைங்களாம் உங்கள்கிட்ட கேட்குறாங்கல்ல, டாடி எனக்கு அந்த ட்ரெஸ் வேணும்னு கேட்குறாங்கல்ல, நீங்கள் ஆண்டவரை பார்த்து கேளுங்க, எனக்கு இது வேணும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவினால் ராஜாவாய் வாழ்கிறவர்கள் இருக்கிறார்கள், இயேசு கிறிஸ்துவ வந்தும் தரித்திரமாய் வாழ்கிறவர்கள் இருக்கிறார்கள். காரணம், அவர்கள் கேட்டு பெற்று கொண்டார்கள், இவர்கள் கேட்காமல் அங்கேயே வாழ்கிறார்கள். ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், இந்த நியூ கவர்னன்ட்டில் வாழுகிற ஜனங்களுடைய மைண்ட் செட்டும் ஓல்டு கவர்னன்ட்டில் வாழ்கிற ஜனங்களுடைய மைண்ட் செட்டும் எப்படி இருக்குன்னு ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அண்ணன் தங்கச்சி 2 பேர் உட்காந்து சாப்பிட்றது போல இருக்குது. இந்த பக்கம் தம்பி உட்காந்துருக்கு, அந்த பக்கம் அக்கா உட்காந்துருக்குது. நல்லா கவனிங்க, இந்த பக்கம் தம்பி, இந்த பக்கம் அக்கா உட்காந்துருக்குது. 2 பேரும் பிரியாணி சாப்பிட்றாங்க. அக்கா தட்டில் பிரியாணி தீர்ந்து போச்சு. அது என்ன செய்யுது, நேராக போயிட்டு அங்கே பரிமாறவனை கூப்பிடுறதுக்கு யோசிச்சுக்கிட்டு, இந்தாண்ட நியூ கவர்னன்ட் யார்? தம்பி. தம்பி நியூ கவர்னன்ட், அக்கா வந்து ஓல்டு கவர்னன்ட். நியூ கவர்னன்ட்டில் உள்ள தம்பியை பார்த்து, தம்பி டே பிரியாணிடா சொல்டாங்குது. அவன் என்ன சொல்ல, சும்மா இருக்கா அப்படின்னா, எனக்கு பிரியாணி வேணும்டா சொல்டா. உடனே தம்பி என்ன செய்யறான், ஆனால் பிரியாணி என்ன எடுத்துவா அப்படின்னு. அக்கா கொஞ்சம் பிரியாணி வை. இல்லை வேணாம். அக்கா என்ன சொல்லுது, வேணாம் இல்லை வைங்க, இல்லை வேணாப்பா சரி வச்சுட்டு போங்க. இதான் அந்த ஓல்டு கவர்னன்ட் ஆட்கள் பூரா வேணாம்பாங்க. ஆனால் உள்ளத்தில் இருந்தால் நல்லா இருக்குமே, வீடு இருந்தால் நல்லா இருக்குமே, ஆசீர்வாதம் இருந்தால் நல்லா இருக்குமே, இந்த எண்ணம் உள்ளத்தில் இருக்குது. ஆனால் வாய் எப்படி இருக்குது, பொண்ணு வேண்டாம், பொருளும் வேண்டாம், பணம் வேண்டாம், இயேசு போதுமேன்னு இருக்கிறாங்க. நியூ கவர்னன்ட்ல இருக்கிறவங்க இயேசு தேவை, இயேசுவோடு கூட வருகிற அத்தனை ஆசீர்வாதமும் தேவைன்னு விரும்புகிறாங்க. ஆமேன். இயேசு கிறிஸ்து மெயின் டிஷ் என்று சொன்னால் சைட் டிஷ்ஷாக இருக்கிற எல்லாமே வேணும்னு கேட்குறாங்க. அதுவும் நியூ கவர்னன்ட். எல்லாம் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து மெயின் டிஷ்ஷு. இயேசு கிறிஸ்துவோடு கூட எல்லாமே வேணும். ஆமேன்னு சொல்லலாமா? இயேசு கிறிஸ்து மூலமாக வருகிற ஆசீர்வாதம் வேணும், விடுதலை வேணும், பாவ மன்னிப்பு வேணும், பரிசுத்தம் வேணும், பொருளாதார செழிப்பு வேணும், ஆரோக்கியம் வேணும், சமாதானம் வேணும், சந்தோஷம் வேணும். இயேசு கிறிஸ்து மட்டுமல்ல, அவரோடு கூட வருகிற எல்லாமே வேண்டும். கையை தட்டி சொல்லு, அப்படி சொல்லு. நீங்களாம் அப்படி சொல்லணும். மனசில் வச்சுக்கிட்டு இயேசு போதுமே என்று கூடாது. இயேசுவும் வேண்டும். இயேசுவுக்கு பின்னாடி இருக்க சைடிஷாக இருக்கக்கூடிய எல்லாமே வேண்டும். இயேசு கிறிஸ்து தேவராஜ்யம் என்றால் சைடிஷு அன்றன்றைக்கு உனக்கு வேண்டிய தேவைகள். ஆமேன். அதனால வேதவசனம் என்ன சொல்லுது, முதலாவது தேவராஜ்யத்தை தேடு, இயேசு கிறிஸ்துவை தேடு. இரண்டாவது அடிஷனலாக சைடிஷாக இவைகளெல்லாம் உனக்கு கொடுக்கப்படும். எவைகளெல்லாம் உனக்கு அத்தியாவசிய தேவைகளோ அவைகளெல்லாம் உனக்கு கொடுக்கப்படும். கைகளை தட்டி சொல்லலாமா, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. நீ எந்த அளவுக்கு தேவகுமாரனை பிடித்து கொள்றீங்க, எந்த அளவுக்கு கர்த்தரை நம்புறீங்க, இதெல்லாம் செய்ய முடியும் அவரால். உங்கள் எண்ணம், பார்வை, சிந்தையெல்லாம் மாற்றிக்கிட்டு ஒரு நியூ கிறிஸ்டியனா, ஒரு தேவனுடைய பிள்ளையா, அந்த பழசை பேசுகிற ஆள்லாம் விட்டுருங்க. பழந்துருத்தியில் போயிட்டு புது திராட்சை ரசத்தை வார்த்து வைக்கவே முடியாது. இந்த பழமை பேசுகிற ஆட்கள்கிட்ட போயிட்டு இந்த சத்தியத்தை சொன்னால் புரியாது. புரியலனா விட்டுரு, உனக்கு புரியலனா விட்டுரு. உனக்கு ஆசீர்வாதம் வேணான்ற, சாபம் தான் வேணுன்ற. சாபத்தினை வச்சுக்க, ஆசீர்வாதத்தை போல இந்த சபைக்கு அனுப்பிவிடு. எங்கள் மக்களுக்கு தேவைப்படுது, எங்கள் மக்கள்லாம் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் நான். ஆமேன்னு சொல்லலாமா? எங்கள் மக்கள் யாருமே வறுமையில் இருக்கிறது விரும்பலை நான். ஆமேன். ஹல்லேலூயா. எங்கள் மக்கள் யாருமே சாபத்தில் இருக்கிறத விரும்பலை, எங்கள் மக்கள் யாருமே பாவத்தில் இருக்கிறது விரும்பலை நான். உனக்கு வேணானா நீ எடுத்துக்க, விட்டுரு. ஆசீர்வாதம் மக்களை ஏமாத்தாதுன்றாங்களே. எனக்கு எத்தனை பேர் தவிக்கிறாங்க தெரியுமா கடன் பிரச்சனையோடு? இந்த சபையில் எத்தனை பேர் கடன் பிரச்சனையோடு தவிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு பேர் ஆசீர்வாதம் வராமல் அதை நான் பேசாமல் எதை பேசுவது? அதை கொடுக்கிற தேவனை பற்றி பேசாமல் எதை நான் பேசுவது? எத்தனை பேர் இன்னைக்கு மரித்து போகிறார்கள் கடன் பிரச்சனையினால? எத்தனை பேர் இன்னைக்கு வியாதியினால மரித்து போகிறார்கள்? வியாதி முந்திக் கொள்ளுகிறதே, வேதனையா இருக்கிறது. சமீபத்தில் கடந்த வாரத்தில் நம்முடைய சபையை சார்ந்த ஒரு சகோதரர் இறந்து போனார். மனசு ரொம்ப வேதனையா இருக்குது. வியாதி முந்திக்கிச்சே, என்னால் ஜெயிக்க முடியலையே. நான் ஜெயிச்சு அந்த மனுஷனை காப்பாற்றலான்னு நினைச்சேன், விசுவாசத்தை அறிக்கை பண்ணினேன், ஜெபம் பண்ணினேன், எல்லாம் பண்ணினேன். இங்க நான் தோற்று போயிட்டேன், வியாதி ஜெயிச்சிருச்சு. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. இனி ஒருவர் கூட தோற்று போவதை நான் விரும்ப மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த சபையில் வியாதின்னு வந்த யாருமே இறந்து போவதை நான் விரும்பலை. இதை சொன்னால் இது தப்பா? இது
இப்படி சொல்றது தப்பா? உங்க நன்மைக்கு கொண்டிருக்கிறோம். உங்க நன்மைக்காக தான் ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சோடு வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். யார் நன்மைக்காக? உங்க நன்மைக்காக. எல்லாம் சொல்லுங்க, உங்க நன்மைக்காக. ஆவியானவர் ஏன் ஜெபம் பண்றாரு? நீ நல்லா இருக்கணும் ஜெபம் பண்றாரு. நான் எனக்குள்ள இருந்து ஆவியானவர் பேசிட்டு இருக்கிறாரு. நீ நல்லா இருக்கணும்னு பேசிட்டு இருக்கிறாரு. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் நல்லா இருக்கணும், நான் செழிப்பா இருக்கணும், நான் ஆரோக்கியமா இருக்கணும், நான் பரிசுத்தமா இருக்கணும், நான் நீதிமானா இருக்கணும், நான் பரலோகத்தையும் சுதந்திரிக்கணும், பூமியையும் சுதந்திரிக்கணும். ஆமென். பூமியை சுதந்திரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினாலே கிடைத்திருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, கிடைத்திருக்கிறது. We have received the promise. ஆமென். வாயை திறந்து சொல்றாங்க, நான் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டோம். இனி பெறப்போவதுதான் கிடையாதுங்க. வாக்குத்தத்தின் மேல் பெறப்போவது கிடையாது. ஏற்கனவே வாக்குத்தத்தத்தை பெற்றாச்சு. அவன் அர்த்தம் என்ன தெரியுமா? ஏற்கனவே பத்திரம் என் பேருக்கு மாறிடுச்சு, ஏற்கனவே பட்டா என் பேருக்கு மாறிடுச்சு. இன்னைக்கு என் வேலை என்னன்னா, எனக்கு எந்தெந்த பொருட்கள்லாம் என் பேர் எழுதப்பட்டிருக்கிறதோ, எந்தெந்த இடத்திலெல்லாம் என் பேர் எழுதப்பட்டிருக்கிறதோ, எந்தெந்த ஆசீர்வாதத்தில் என் பெயர் எழுதப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் சுதந்திரிப்பதே என்னுடைய வேலை. கைகளை தட்டி சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆரோக்கியத்தில் உங்களுக்கு பங்கு இருக்கிறது. தேவ பிள்ளையே, நீ ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் இயேசு கிறிஸ்து தழும்புகளை உங்களுக்காய் காயப்பட்ட தழும்புகளாய் மாறி போனது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கலங்காதீங்க. நீங்கள் வறுமையில் இருப்பது தேவசித்தம் கிடையாது, வியாதியில் இருப்பது தேவசித்தம் கிடையாது, பாவத்தில் இருப்பது தேவசித்தம் கிடையாது. நீங்கள் அவைகளெல்லாம் ஜெயிப்பதே தேவசித்தம். தேவசித்தம் என்னான்னு நீ ஆண்டவர்கிட்ட கேட்கறதுக்கு பதிலாக நான் உனக்கு நீ தெளிவாக ஆவியானவர் தீர்க்கதரிசனமாக சொல்கிறாரு. தேவசித்தம் உண்டா இல்லையான்னு கேட்குறல்ல, தீர்க்கதரிசனமாய் ஆவியானவர் சொல்கிறாரு, நீ வியாதியில் இருப்பது தேவசித்தமே கிடையாது. அல்லேலூயா. வறுமையில் இருப்பது தேவசித்தமே கிடையாது. உடல் பலவீனத்தோடு வாழ்வது தேவசித்தமே கிடையாது. முதிர் வயதில் கூட பலத்தோடு வாழ்வதுதான் தேவசித்தம். கொழுத்த கன்றை போல இருப்பதுதான் தேவசித்தம். ஆமென். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலத்தோடு வாழ்வதுதான் தேவசித்தம். வாயை திறந்து சொல்லுங்க, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலத்தோடு வாழ்வதுதான் தேவசித்தம். நோஞ்சான இருப்பது தேவசித்தம் இல்ல. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலத்தோடு வாழ்வது, எந்த சூழ் தைரியமான இருப்பது, பார்த்துக்கலாம் வா அப்படி நிக்கணும். நீங்களாம் அப்படி தான் செய்ய போறீங்க, வாழ போறீங்க. ஆமென். நீங்க தான் அப்படி ஜெயிக்க போறீங்க. எல்லாரும் எழுந்திருக்கலாமா? ஜெயிக்க விரும்புறவங்க கூட எழுந்திருங்க. இன்னைக்கு தேவ சமூகத்தில் எழுந்திருங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, உங்களை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. எல்லாம் உன்னால கூடும், எல்லாம் உன்னால கூடும். உன்னால கூடாத காரியம் என்று ஒன்றுமே இருக்க முடியாது. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி தேவனே, நன்றி தகப்பனே. உம்மை துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா. நன்றி சொல்லுகிறோம் ஆவியானவரே, நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே, நன்றி அப்பா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. பயந்த நாட்களுக்கு முடிவை கர்த்தர் உண்டு பண்ண விரும்புகிறார். உன் நெருக்கடிகள், உன் கவலைகளை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். நன்றி. எல்லாரும் சொல்லலாமா? நன்றி இயேசுவேன்னு சொல்லலாமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம்பா, 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 ஸ்தோத்திரம்பா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திரம். நீங்கள் பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். அதெல்லாம் அப்படியே மனசில் கொண்டு வாங்க, மனசில் கொண்டு வாங்க. நீங்கள் யார் தெரியுமா? குமாரனுடைய ஆவியை பெற்றவர்கள், பரிசுத்த குமாரனுடைய ஆவியை பெற்றவர்கள், அதிகாரமுள்ள தேவனுடைய குமாரனுடைய ஆவியை பெற்றவர்கள், மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசத்தை கொடுக்கக்கூடிய விசுவாசத்தின் ஆவியை பெற்றவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. உங்க விசுவாசத்தை சோதிச்சு பாருங்க. உங்க இருதயம் எப்படி இருக்கிறது? கர்த்தரை நம்பக்கூடிய இருதயமா இருக்கிறதா, அல்லது அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயமா இருக்கிறதா?
வழுவி போகிற இருதயமா இருக்கிறதா? வணங்க கழுத்துள்ள இருதயமா இருக்கிறதா? உங்கள் இருதயம் கர்த்தரை நம்புகிற இருதயமா இருக்கிறதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Thank you, Lord. 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 உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே. நீர்தானே என் துணையாணி, என் கேடகமும் மாணி. நீர்தானே என் துணையாணி, என் கேடகமும் மாணி. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம். சேர்ந்து சொல்லுவோம், உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே. உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். வெட்கப்பட்டு போவதில்லை, நான் குற்றப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு நீ வெட்கப்பட்டு போவது கிடையாது பிள்ளையே. நீ ஜெயிப்பாய், வெற்றி பெறுவாய். வெட்கப்பட்டு போவதில்லை, நான் குற்றப்பட்டு. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், குற்றப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் நம்புவேன்.
கைகளை தட்டி ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? வெட்கப்பட்டு ஒரு நாளும் போவது கிடையாது. மறுபடியும் சொல்லிக்கொண்டே இருங்க. எந்த இடத்துல அவமானப்பட்டாயோ, எந்த இடத்துல தலை குனிந்தாயோ, எந்த இடத்துல துக்கப்பட்டாயோ, எந்த இடத்துல அழுதாயோ, வாழ வழி இல்லாம தவித்தாயோ, அதே இடத்துலதான் உனக்கான வாழ்வை, உனக்கான ஆசீர்வாதத்தை, உனக்கான செழிப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். போவதில்லை, உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்த உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்த உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்த உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்த உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் முடிவு பரியந்த உம்மை நம்புவேன். எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? நன்றி ஆண்டவரே. குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை, குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை, உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்த உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன், உம் அன்பை நம்பும் நான் உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே அன்பை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். இயேசுவோட கையை உயர்த்தி சொல்ல போற ஆண்டவரே, மலைகளையே பெயர்ப்பேன் என்று நம்புறேன்ப்பா. மலை போன்ற வியாதியை ஜெயிப்பேன்னு நம்புறேன்ப்பா. மலை போன்ற கடன் பிரச்சனையை ஜெயிப்பேன்னு நம்புறேன்ப்பா. என் பார்வைக்கு அது பெரிதா தெரியல, என் பார்வைக்கு அது சின்னதா தெரியுதப்பா. நான் உங்களை பார்க்கும்போது அந்த பிரச்சனை பெருசா தெரியல ஆண்டவரே. உங்களை பார்க்கும்போது என் வியாதி பெருசா தெரியல ஆண்டவரே. உங்களை பார்க்கும்போது என் கடன் பிரச்சனை பெருசா தெரியல ஆண்டவரே. உங்களை பார்க்கும்போது என் வாழ்க்கையில் இருக்க சாபம் பெருசா தெரியல ஆண்டவரே. அதை சாதாரணமாய் ஜெயிக்கிறேன் இப்பொழுது, அதை சாதாரணமாய் ஜெயிக்கிறேன் இப்பொழுது, அதை சாதாரணமாய் ஜெயிக்கிறேன் இப்பொழுது. இயேசுவின் நாமத்தினாலே அதை சாதாரணமாய் ஜெயிக்கிறேன், ஜெயம் எடுக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, ஜெயம் எடுக்கிறேன்னு சொல்லுங்க. ஜெயம் எடுக்கிறேன், சாத்தா மேல ஜெயம் எடுக்கிறேன், வியாதி மேல வெற்றி பெறுகிறேன், வியாதியை ஜெயிக்கிறேன், பாவத்தை ஜெயிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே என்னோடு கூட போராடுகிற பாவ எண்ணங்களை ஜெயிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. சாதாரணமா ஜெயிக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, சாதாரணமா ஜெயிக்கிறேன். என் எலும்போடு எலும்பா நீங்க தான் இருக்கீங்க, என் சதையோடு சதையா நீங்க தான் இருக்கிறீங்க, என் நரம்போடு நரம்பா நீங்க தான் இருக்கிறீங்க, என் ரத்தத்தின் ரத்தமா நீங்க தான் இருக்கிறீங்க, உடல் முழுவதும் நீங்க தான் கலந்து இருக்கிறீங்க. அந்த இடத்துல வியாதிக்கு இடமில்லை என்று சொல்லுகிறேன், குழப்பத்துக்கு பிசாசுக்கு இடமில்லை என்று சொல்றேன். உயிரோடு ஓர் உயிராக ஒன்றில் ஒன்றாக கலந்த இயேசுவே, என்னில் கரைந்த
இயேசுவே உயிரோடு ஓர் உயிராக ஒன்றில் ஒன்றாக என்னில் கலந்த இயேசுவே என்னில் கரைந்த இயேசுவே எலும்போடு எலும்பாக என் சதையோடு சதையாக நரம்போடு நரம்பாக என் இரத்தத்தில் இரத்தமாக எலும்போடு எலும்பாக என் சதையோடு சதையாக நரம்போடு நரம்பாக என் இரத்தத்தில் இரத்தமாக உடல் முழுதும் கலந்தீரே உயிரிலும் கலந்தீரே உடல் முழுதும் கலந்தீரே உயிரிலும் கலந்தீரே உயிரோடு ஓர் உயிராக ஒன்றில் ஒன்றாக என்னில் கலந்த இயேசுவே என்னில் கரைந்த இயேசுவே. அறிக்கை எல்லாம் பண்ணுங்க. உயிரோடு ஓர் உயிராக ஒன்றில் ஒன்றாக என்னில் கலந்த இயேசுவே என்னில் கரைந்த நினைவோடு நினைவானீர் என் கனவோடு கனவானீர் பேச்சோடு பேச்சானீர் என் மூச்சோடு மூச்சானீர் நினைவோடு நினைவானீர் என் கனவோடு கனவானீர் பேச்சோடு பேச்சானீர் என் மூச்சோடு மூச்சானீர் என்னை தேடினாலும் உம்மைதான் காணவே கூடும் என்னிலே என்னை தேடினாலும் உம்மைதான் காணவே கூடும் உயிரோடு ஓர் உயிராக ஒன்றில் ஒன்றாக என்னில் கலந்த இயேசுவே என்னில் கரைந்த இயேசுவே நீரின்றி ஒரு நொடியும் நான் வாழ்ந்திட கூடுமோ நீரில்லா வாழ்வதனை நான் வாழ்ந்திட வேண்டுமோ நீரின்றி ஒரு நொடியும் நான் வாழ்ந்திட கூடுமோ நீரில்லா வாழ்வதனை நான் வாழ்ந்திட வேண்டுமோ வாழ்வில் எதை இழந்தாலும் உம்மைதான் இழந்திடுவேனோ வாழ்வில் எதை இழந்தாலும் உம்மைதான் இழந்திடுவேனோ உயிரோடு ஒரு உயிராக ஒன்றில் ஒன்றாக என்னில் கலந்த இயேசுவே
கரைந்த எனக்காக உயிரை தந்து உம் அன்பிலே விழ வைத்தீ. வருவேன் என்று போய்விட்டு என் நெஞ்சையே எங்க வைத்தீ. எப்போது நீர் வருவீரோ, எப்போது உம்மை காண்பேனோ. எப்போது நீர் வருவீரோ, உம்மை காண்பேனோ. உயிரோடு ஒரு உயிராக ஒன்றில் ஒன்றாக கலந்த இயேசுவே, என்னில் கலந்த இயேசுவே, கலந்த இயேசுவே, என் கரைந்த இயேசுவே, கலந்த இயேசுவே, என்னில் கரைந்த. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக தன் ஜீவனை கொடுத்தது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் முடிய வரும் இந்த சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னார். எல்லா கைகளில் கர்த்தரை ஸ்தோத்திரம் அல்லாமா. ஸ்தோத்திரம் ஆண்டவர். நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வாதமான நல்ல நேரத்தில் உடைய பிள்ளைகள் ஜெயிப்பதற்காக எங்கள் தேவனாகிய கர்த்தர் பூமியில் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயராய் மாறி ஆண்டவரே, நீர் எங்களுக்காய் பாடுபட்டு மரித்து உயிரோடு கூட எழுந்தீர்.